அப்படி என்றால் இப்போது சென்று முனிவர் வந்து காத்திருக்கோம். ஐயா உங்களை பாக்குறதுக்கு நம்ம சபை தேடி சபை நாடி முடி வந்து அழைக்குதுங்க. தமிழ்நாட்டு முடி வரலாமடா, மக்கள்லாம் பயந்து நடுவாங்களா, அஞ்சு தத்திரா ஓட்டா கடிக்க வரேன் தெரியுமா, அடிக்க வரேன் தெரியுமா? நான் என்ன சொன்னேன்? முனி வந்து போய் சொல்றான்னு சொன்னேன். எஜமான்கிட்ட போய் சொல்லிட்டோம், நம்ம சபை தேடி முனி வந்து இறங்கிக்குதுன்னு. முனிவர் அப்படின்னு சொல்லிருக்கணும், அந்த வர்ற விட்டுட்டு. சரி, அது போகட்டும். நான் யார் தெரியுமா? இது நாம என்ன தெரியுமா? நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார், தேவதனை உரைக்க வேண்டும். என்னது நாரத மகாமுனிவர்? நீட்டவானா கொஞ்சம் சாட்டா சொல்லு. அப்படியா? நாரதர் இதானே? ஆமா, இது சொல்லும் போய் ஏன்னா அம்மா நீட்டு சொன்ன வாயில நொய்யாது. என்ன சமாச்சாரம்? உங்களை பாக்கிறதுக்காக மணியா வந்திருப்பது யாரா? ஓ, நம்மள பாக்கிறதுக்கு நாய் வந்துக்குது. நாய் வரக்கூடாது, அஜி தத்துவா போட்டா. அஜி தத்துவா நாய் வரக்கூடாதா? என்ன சொல்றீங்க? போயிட்டு உன் பேர் என்ன சொன்ன? டேய், உங்களுக்கு சொன்னால் புரியாது. சரி, ஒண்ணு சொல்றேன். நாரதர் இதானே? ஆமா, நீ எழுத்துக்கு வந்து அங்க சொல்லணும். அங்க சொல்லணும். அவர் எழுத்து ஒரு பேரை சொல்லணும். பேர் அவர் பேரை ஒரு எழுத்தா சொல்ல சொல்லு. முதல் எழுத்து நான் நீ இல்ல நீ சரிடா பேருங்க. பேரு பேரு ஏச்சா சொல்றேன் சொல்லு. எழுத்துங்க. இருக்கிறார், அவர் விளைக்கிறார், வெளிப்படுத்திருக்கிறார். திருலோகச்சந்தாரியே தேவர் உபகாரியே என்னுடைய மனதிற்கு வாட்டு என்னவென்று கேட்கிறாய், என் மனதிற்கு கஷ்டம் என்னவென்று கேட்கிறாய், என்னுடைய முகமானது குளிர்ச்சி இருக்கிறது, என்னுடைய கருத்து என்ன என்று கேட்கிறாய். மன்னா நாரதரே, நீண்ட நாட்களாக என் மனதை பெருத்த ஒரு குறை ஒன்று இருக்கிறது. அந்த குறையை தீர்ப்பதற்காக என்ன செய்வது என்று மனதில் பெருத்த குறைபாடு இருக்கிறது. என்ன குறை தெரியுமா? இந்த பூமியெல்லாம் தாங்கக்கூடிய பூமாதேவி இருக்கிறாளே, எண்ணத்தில் ஓடி வந்து முறையிட்டால் நீண்ட நாட்களாக நாளுக்கு நாள் இந்த பூமி பாரம் அதிகரிக்கிறது. இந்த பூமி பாரம் தீர்ப்பதற்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் என்று என் இடத்தில் தாய் முறைவிட்டார். அன்று முதல் இன்று வரை என் சிந்தனை செயல்பட்டு வருகிறேன். எப்படியாவது பூமி பாரம் தீர்ப்பதற்கு
வாழ்வதற்கு என்ன வழி என்று இதற்கு வழியே கிடைக்கவில்லை. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இதான் என் மனதிற்கு கஷ்டம். தேவேந்திரா ஆ. கவலைப்பட வேண்டாம். ஆ. அந்த சந்தேகத்தை இப்போது நான் தீர்க்கிறேன். சொல்லுங்க. ஆனால் மீண்டும் தேவசபை கூட வேண்டும். ஓ, தேவ சபையை கூட்ட வேண்டும். ஆமா, சரி. எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்க வேண்டும். அனைவருக்கும் அழைப்பு கொடுக்க வேண்டும். 33 கோடி தேவர்கள், ஆ. 44 ரிஷிகள் சொல்வார்கள். ஆ. இந்நேரம் என்று சொல்லக்கூடிய ஆமா. அத்தனைக்கும் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்க வேண்டும். சரி. என்ன தேவர் முனிவர் அனைவரும் வர வேண்டும். அது மட்டுமில்லை, ஆ. சூரியனுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். சூரிய பகவானுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். கொடுத்து விட்டால் உன் சந்தேகம் தீர்ந்துவிடும். மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் ஒருவர் மனதிற்கு குறை ஒருவருக்கு ஒருவர் விளம்புவார்கள். அப்போது என் மனதிற்கு பாரம் குறையும் என்று உங்களுடைய கருத்து. உண்மைதான். மிக்க மகிழ்ச்சி. ஏய். நீங்க சென்று பாருங்க. டேய், வராங்க. நாரதூர் நல்லதொரு உபயம் சொல்லி இருக்கிறார். திடீரென்று தேவ சபை கூட்ட வேண்டும். 12 ஆண்டுக்கு ஒரு முறைதான் தேவ சபை கூட்டுவது வழக்கம். அப்படி இருக்கும் போது இந்த மனதில் இருக்க சந்தேகத்தை நீப்பதற்காக இப்போது தேவ சபை கூட்ட போகிறேன். அதனால நீ என்ன செய்வது தெரியுமா? தேவர் 33 தேவர்கள் நாவலர் சோபர் அத்தனை பேருக்கு லிகிதம் கொடு. அனைவரும் ஒன்று சேர்ந்து தேவ சபைக்கு வரட்டும். மட்டும் கிடையாது, பகலவன் கதிரவன் நமக்கெல்லாம் ஒளி கொடுக்க சூரிய பகவான் அவனுக்கு முதல் லிகிதம் கொடு. இது உன்னுடைய கடமை. கடமையில் இது மீறக்கூடாது. தேவ சபை கூட்டா என் மனதில் கையை போற தீர்ந்துவிடும். சரி, சென்று விட்டுமா? அனைவருக்கு லிகிதம் கொடு. எல்லாருக்கும்